சர்வவல்ல ஆண்டவருடைய பிள்ளை நானு. அப்போ வசனம் சொல்லுகிறது நீ தேவனுடைய பிள்ளை. இயேசு சொல்றாரு, அது ஏன் கல்ல எறிகிறாங்க அப்படின்னு சொன்னா, நீ தேவனாய் மனுஷனாய் இருக்க உன்னை தேவன் என்று நீ எப்படி சொல்லலாம்? நீ கடவுள் எப்படி சொல்லலாம்? கடவுள் எப்படி சொல்லலாம்? இப்போ வசந்த வாசனை அவங்க சொல்றாரு, சங்கீதத்துக்கு வருவோம். சங்கீதம் 82 தேவ சபையிலே தேவன் எழுந்தருளியிருக்கிறார். தேவர்கள் நடுவிலே நம்மை நியாயம் விசாரிக்கிறார். எங்க எழுந்திருக்கிறாரா? தேவ சபையிலே. என்னது? தேவனுடைய சபை. இங்க ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? எழுந்திருக்கிறார். இங்க இருக்கிறார், வாசமா இருக்கிறார். இங்க வாசமா இருக்கிறார். யார் நடுவில் அவர் நியாயம் விசாரிக்கிறார்? சொல்லுங்க. தேவன். தேவனை போல வாழவே யோசித்து பாருங்க, நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? நம்முடைய வாழ்க்கையின் எண்ணங்கள் எப்படி இருக்குது? இந்த வாழ்க்கையினுடைய கிரியைகள் எப்படி இருக்கிறது? நம்முடைய சிந்தனைகள் எப்படி இருக்கிறது? நம்முடைய யோசனைகள் எப்படி இருக்கிறது? நம்முடைய நடக்கைகள் எப்படி இருக்கிறது? நம்முடைய வாழ்க்கை முறைகள் எப்படி இருக்கிறது? நாம் தேவனை போல வாழுகிறோம். இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்த கற்பித்த அந்த வசனத்தை நாம் வாழ்கிறோமா என்று சொல்லி நாம் பார்க்கணும். அவங்களை எப்படி கர்த்தர் மாற்றி இருக்கிறார்? தேவர்களாக மாற்றி இருக்கிறார். அதே அதிகாரத்தில் 6வது வசனத்தை வாசிங்க. 6வது வசனத்துல, நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லோரும் உன்னதமானவர்களின் மக்கள் என்றும் சொல்லி இருந்தேன். அல்லேலூயா. நீங்கள் எப்படி இருக்கிறீங்களா? தேவர்கள். ஆண்டவரால் நீங்க பிறந்திருக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க, தேவனால் பிறந்திருக்கிறீங்க வசனம் சொல்லுது. அப்ப நீங்க யாரு? இந்த பூலோகத்தில் கர்த்தருடைய சாயலாக, கர்த்தருடைய சிருஷ்டி. மண்ணுன்னு சொல்லாதீங்க, இங்க குப்பைன்னு சொல்லாதீங்க. நான் ஒன்றுக்கு அதாவது தூசின்னு சொல்லாதீங்க. நான் என்ன செய்யறது பாஸ்டர்? பாவத்தில் இருக்கிறதுனால பாவம் பண்றது இல்லை. கர்த்தர் உங்களை பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் உங்களை விடுதலையாக்கி இருக்கிறார். அப்போ உங்க நடக்க, உங்களுடைய எண்ணம், உங்களுடைய கிரியை எல்லாம் தேவனை போல மாறணும், மாற்றப்படணும். அல்லேலூயா. நீங்கள் இருக்கிற ஏரியாக்குள்ள நீங்கள் என்னவா இருக்கிறீர்கள்? தேவர்களா இருக்கிறீர்கள். அதான் வசனம் சொல்லுது, நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லோரும் உன்னதமானவர்களின் மக்கள் என்றும் சொல்லி. எப்படி இதை சொல்றோம் அப்படின்னா, ஆதியாகமம் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 26, 27 26, 27. பின்பு தேவன் சரி, சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமியின் அனைத்தையும் சகல பிராணிகளையும் ஆழ கடவர்கள் என்று சொன்னார். இந்த தேவர்னு ஏன் சொல்லி இருக்கிறோம்னா, ஆண்டவர் பரலோகத்தில் இருக்கிறார், இந்த பூலோகத்தில் உங்களை படைச்சிருக்கிறாரு. இந்த பூமியில இருக்கிற எல்லாமே யாருடைய ஆளுகைக்கு உட்பட்டு இருக்கிறது? என்னுடைய ஆளுகை. ஏன் ஆளுகை? எந்த கண்ட்ரோல்ல தான் இருக்கு? எந்த கண்ட்ரோல்ல கர்த்தர் கொண்டிருக்கிறேன்? இந்த பூமியினுடைய எல்லாவற்றையும் கர்த்தர் படைத்து, கவனிங்க, எல்லாவற்றுக்கும் பெயர் வச்சது யாரு? யாரு? ஆதாம். சிங்கம், கரடி, புலி, பூனை, எலி, குரங்கு, புறா, என்னது என்னென்ன மிருகங்களை நீங்க பாக்குறீங்களோ அதுக்கெல்லாம் பேர் வச்சது யாரு? ஆதாம். இரண்டு ஆதாம் நீ பேர் வைப்பாங்க. என்ன செய்யினாரு? வசனங்களுக்கு அந்த பேர் வைத்தது இந்நாள் வரைக்கும் அந்த பேர் தான். பேரை மாத்திர அதிகாரத்தை கற்றுக்கொடுத்திருக்கிறார். உங்களுடைய கருத்தில், என்னுடைய கருத்தில் கற்ற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நீங்கள் அதிகாரத்தை பெற்ற மக்கள், அதிகாரத்தின் பிள்ளைகள், சர்வவல்ல ராஜாதி ராஜாவோட பிள்ளைகள், தேவாதி தேவனுடைய பிள்ளைங்க. சொல்லுகிறாரு, வசனம் சொல்லுகிறது, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆழக்கடல்.
வாழணும், நீ வெற்றி பெறணும், நீ ஜெயம் பெறணும், இந்த பூலோகத்தில் நீ ஆசீர்வாதமா இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதமோ ஐஸ்வர்யத்தை தரும். அல்லேலூயா. நீயோ அநேக ஜனங்களுக்கு கடன், சத்தமத்த சொல்லுங்களேன், கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காது இருப்பாய். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைங்க. நீ தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வசனத்துல விசுவாசிக்கணும். கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், நான் சுகமா இருப்பேன், என் பிள்ளைகள் சுகமா இருப்பாங்க, நான் உயரம் உன்னதமான இடத்துல கர்த்தர் என்னையும் என் பிள்ளைகளையும் கர்த்தர் வைப்பாரு, நான் மேன்மையா இருப்பேன். இது இந்த பூமியில் காண்கிற எல்லாமே என்னுடைய ஆளுகைக்கு உட்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. 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 அப்போ தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு அதிகாரத்தை கொடுத்தது மட்டுமல்ல, அது அதிகாரத்தை செயல்படுத்துவதற்கான வல்லமையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். வல்லமையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். முச்சடி முன்பாக மோசேயின் இடத்துல கர்த்தர் பேசினார், வல்லமையை கொடுத்தார். ஒவ்வொரு முறையும் நான் வந்து செய்கிறேன் சொல்லல, மோசே செய்தது எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்கிறார். அல்லேலூயா. 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 அப்போ செங்கடலை பிறப்பதற்கும் யோர்தானை பின்னிட்டு திரும்ப செய்வதற்கும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளோடு கர்த்தர் கூட இருந்தார். அல்லேலூயா. மோசேயின் காலம் முடிந்தது, யோசுவாவை கர்த்தர் எழுப்புகிறார், யோசுவா வருகிறார். யோசுவாவை கர்த்தர் வரும் பொழுது ஆண்டவர் அங்க சொல்றாரு, அங்க யுத்தம் நடந்துட்டு இருக்குது, சூரியன் என்ன செய்யுது, மறைய துவங்குது. சொன்னாரு, சூரியனே நின்னுச்சா இல்லையா? சூரியன் நின்னுச்சா இல்லையா? சூரியன் நின்னுச்சு. வரலாற்று நிரூபிக்கப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அப்போ தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு அதிகாரத்தை கொடுத்தது மட்டுமல்ல, அந்த அதிகாரத்தை பயன்படுத்துவதற்கான வல்லமையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் மட்டுமல்ல, புதிய ஏற்பாட்டில் மட்டுமல்ல, இந்த காலத்துல வாழுகிற நமக்கும் ஒவ்வொருவருக்கும், சிறு பிள்ளைகள் தொடங்கி பெரியவர்கள் வரை யாரெல்லாம் இந்த தேவனுடைய வார்த்தையின் வசனத்தை விசுவாசித்து அதிகாரத்தை பயன்படுத்துகிறார்களோ அந்த அதிகாரம் வேலை செய்யும். அல்லேலூயா. அல்லேலூயா. விசுவாசத்தோட சொல்லும் போது நடக்கும், விசுவாசத்தோட பேசும்போது நடக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. வசனத்தை விசுவாசிக்கிறோம். ஏனென்றால் இந்த வசனத்துல திரும்ப திரும்ப படி, நான் எனக்கு கர்த்தர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், இந்த வியாதியின் மேல கர்த்தர் எனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், இந்த பொருளாதாரத்தின் மேல கர்த்தர் எனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், இந்த பிரச்சனையின் மேல கர்த்தர் எனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நீங்க துரத்துனா அது போகும். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, பிசாசுக்கு நீங்கள் எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்க வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு பூச்சி வந்துருச்சு, ஒரு நாயோ இல்ல ஏதோ ஒரு வந்துருச்சு, வா போயிடுப்பா, வா போயிடுப்பான்னு சொல்லுவீங்களா? ஏய் ஓடு, வரட்டீங்களா வரட்ட மாட்டீங்க? அதே போலதான் உங்க வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாதவைகள் எதெல்லாம் வருதோ அதெல்லாம் துரத்தணும். அல்லேலூயா. தரித்திரத்தை துரத்தணும். தரித்திரத்தை கட்டிப்பிடிச்சிட்டு உட்கார்ந்துருக்க கூடாது. அல்லேலூயா. என்ன பண்றது பாஸ்டர், வழியே இல்லை பாஸ்டர், இதோட தான் வாழ வேண்டியது இருக்குது, இதோட தான் குடும்பத்தை நடத்த வேண்டியது இருக்குது. தரித்திரம் உங்களுக்குரியதல்ல, தரித்திரம் பிசாசுக்குரியது. ஐஸ்வர்யம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்குரியது. ஐஸ்வர்யத்தை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வச்சிருக்கிறார். சுகம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்குரியது. சுகத்தை தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் வச்சிருக்கிறார். பொருளாதார ஆசீர்வாதம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உண்டு. உயர்வு, மேன்மை, ஆசீர்வாதம், நன்மை, கிருபை எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்குரியது. ஆனா இன்னும் நீங்கள் அதை கிளைம் பண்ணல, பெற்றுக்கொள்ளல. இப்ப நல்லா பேசுறீங்க, இந்த வீட்டுல போனவர்கள் அபிசுவாசத்தை குறித்து பேசுறீங்க, இந்த அதிகாரத்தை என்ன செய்றீங்க, எதிரா பேசுறீங்க. இந்த அதிகாரத்துக்கு விரோதமா பேசுகிறதுனால இந்த அதிகாரம் என்ன செய்ய மாட்டேங்குது, வேலை செய்ய மாட்டேங்குது. வீட்டுல டிவி இருக்குது, ரிமோட் இருக்கு, ரிமோட்ல டிவி ஆன் பண்ணா ஒரு பிரஸ் பண்ணிட்டா என்ன செய்யும், 2 செகண்ட்ஸ் என்ன செய்யும், டிவி ஆன் ஆகும். உடனே ஆனா அது அம்பிக்கிட்டே இருந்தா என்ன ஆகும், ஆனாலும் ஆப்பா, ஆனாலும் ஆப்பா, ஆனாலும் ஆப்பா, அம்பிக்கிட்டே
வீட்டில் இருந்தால் என்ன செய்யும்? ஆஃப் ஆகும். இப்போ என்ன சொல்றீங்க? ஞாயிற்றுக்கிழமை ஆன் பண்ணுறீங்க, வீட்டில் போய் ஆஃப் பண்ணுறீங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆன் பண்ணுறீங்க, வீட்டில் போய் ஆஃப் பண்ணுறீங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆன் பண்ணுறீங்க, வீட்டில் போய் ஆஃப் பண்ணுறீங்க. இல்லை, கர்த்தர் எனக்கு தருவாருன்னு எல்லா நேரத்திலும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபவுக்கு சொல்றாரு, மந்தையிலே மாடுகள் இன்றி போனாங்க, தொழுவத்திலே ஆடுகள் இன்றி போனாங்க, திராட்சை செடி பலன் கொடாமல் போனாங்க, நான் கர்த்தருக்குள் அழுது கொண்டே இருப்பேன். செய்வீங்க, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். ஏனென்றால் அது எனக்குரியது அல்லன்றதை நீங்க அதை கண்டுபிடிங்க. இது எனக்குரியதில்லை, இந்த தரித்திரம் எனக்குரியதில்லை, இந்த வியாதி எனக்குரியதில்லை, இந்த பிரச்சனை எனக்குரியதில்லை, இது என் குடும்பத்துக்குரியதில்லை, இது வேற ஆளுக்குரியது. அல்லேலூயா, அல்லேலூயா. இது வேற ஒருக்குரியது, எனக்குரியது அல்ல, எனக்குரியது அல்ல. அதை நீ கிளைம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினால் அது எனக்குரியதல்ல. ஆசீர்வாதம் எனக்குரியது, சுகம் எனக்குரியது, பலன் எனக்குரியது, நன்மை எனக்குரியது, கிருபை எனக்குரியது. அதை கிளைம் பண்ணுங்க, அதை பெற்றுக்கொள்ளுங்க. கருத்து என்ன செய்ய பாஸ்டர், வேற இல்லை, ஒரு ஆள் தான் சம்பாதிக்கிறேன், என்ன பண்றது, கடன் வாங்கித்தானே ஆகணும். நமக்கே பிரசங்கம் பண்றேன். உங்களுக்கு என்ன தெரியும் பாஸ்டர்? நீங்க நல்ல சொக்காயை போட்டு வந்துடுவீங்க, வெள்ளை சட்டை போட்டு வந்து உட்கார்ந்து நான்கு படுற பாடங்களுக்கு இல்லை. சுகம் உங்களுக்குரியது, நன்மை உங்களுக்குரியது, பலன் உங்களுக்குரியது, விடுதலை எங்களுக்குரியது. இது எப்படின்னு சொன்னா, இந்த அதிகாரத்தை வாயினால பெற்றுக்கொள்ளணும். எதனால பெற்றுக்கொள்ளணும்? வாயினால பெற்றுக்கொள்ளணும். இந்திய தமிழ்நாட்டோட அரசாங்கத்தில் முத்திரையில் எழுதியிருக்கோம், பார்த்துருக்கீங்களா? என்னங்க, வாய்மையே கலைஞர் சொன்னாரு, வாயாளத்தான் எல்லாம். வாயை திறந்த பேச 16 வருஷம் ஒரு கட்சி, 16 வருஷம் ஆளுங்கட்சியா இல்லை, எதிர்கட்சியா இல்லை. ஒரு சட்டமன்ற தேர்தலில் கலைஞர் ஒரே ஒரு நபர் மட்டும் ஜெயிச்சு போறாரு. ஒரே ஒரு 16 வருஷம். நீங்க காலையில் நீங்க நியூஸ் பார்த்தீங்கன்னு தெரியல, ஏடிஎம்கே என்ன செஞ்சு 2 பிடிச்சிட்டாங்க. ஒரு 5 வருஷம் அந்த கட்சி என்ன செய்ய முடியல, நடத்த முடியல. 16 வருஷம் ஒரு கட்சியை அந்த நிலைமைக்குள்ள வச்சிருந்து இன்றைக்கு வரைக்கும் திமுகன்ற கட்சி சொல்ற அளவுக்கு நடந்திருக்குன்னு சொன்னா இந்த வாயினாலன்னு சொல்றாங்க. அல்லேலூயா. கட்சி தோத்து போகும், அதைத்தான் ஸ்டாலின் செய்யறார். கட்சி தோத்து போயிருங்க, சாயங்காலம் திடல், அது என்ன திடல், திடல் அடிச்சிட்டாங்க சென்னையில, அந்த திலகர் திடல் ரிசல்ட் வந்தோடனே சாயந்தரம் பட்டி போடுவார், என்னை கடலில் போட்டாலும் கட்டுமரமாய் இருப்பேன். இப்படி பேசி 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 பேசினா கட்சியை வளர்த்து. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் இதை உங்களுக்கு சொல்றேன்னா, ஒரு உலக மனுஷன் உலகத்தை நம்புறவன் தன் வாயினால இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும்னு பேசி 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 ஜெயிச்சானா, ஜீவனுள்ள தேவன் வார்த்தையின் வசனத்தை கொடுத்திருக்கிறாரு. நீ இதை பேசினேனா, இதை சொன்னேனா உனக்கு நடக்கும், உன் குடும்பத்துக்கு நடக்கும், உன் பிள்ளைகளுக்கு நடக்கும், உன் எதிர்காலத்துக்கு நடக்கும்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. இதை ஏன் நம்ம பேச மாட்டேங்கிறோம்? இதையே நம்ம பேசுறது இல்லை. வசனத்தை எடுத்து பேசணும். சரித்திரத்தை பார்த்துட்டு, தரித்திரமே இயேசுவின் நாமத்தில் உன்னை துரத்துறேன், வியாதியே இயேசுவின் நாமத்தில் உன்னை துரத்துறேன். கர்த்தர் எனக்கு நல்ல சுகத்தை கொடுப்பாரு, கர்த்தர் எனக்கு நல்ல பலத்தை கொடுப்பாரு. கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு, நீ உன் பிள்ளைகளையும் உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் காண்பாய்னு சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, இப்பொழுது இருப்பதை பார்க்கலாம் 1000 மடங்கு கர்த்தர் என்னை பெருக பண்ணுங்க. ஃபீஸ் கட்டணுமே பாஸ்டர், யாருக்கு கவனம் வாங்கலாம், எங்க லோன் வாங்கலாம், எங்க இருக்கு? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காணலாம். அல்லேலூயா. இது ஆண்டவர் சொல்ற, விசுவாசம் உள்ளவனா இரு. விசுவாசத்தினாலே வராதவைகள் எல்லாம் கேட்கல, பாவம். அல்லேலூயா, பாவம்.
நான் சொல்லுவேன் என் பிள்ளைகளை சொல்லு, கர்த்தர் உன்னை உயர்த்துவாரு, தேவன் உன்னை உயர்த்துவாரு. நீ உன் படிப்பை நம்பாத, இந்த படிப்பு உன்னை கைவிட்டுற, உன்னை ஏமாத்திடும். நீ ஜீவனுள்ள தேவன வார்த்தையை நம்பு. இந்த காலேஜ், எம்ஏ இந்த காலேஜ், ஒரே காலேஜில் போட்டு என்னை கொண்டுட்டீங்கன்னு நான் சொல்லுவேன். அவனுக்கு சென்னையில் படிக்கணும்ன்றா, கோயம்புத்தூர்ல படிக்கணும்ன்றா, அங்கே போகணும் இங்கே போகணும், பெரிய பெரிய காலேஜில் சேர்க்கணும். அவங்களையும் ஃபீஸை கேட்டால் 4 லட்சம் 6 லட்சம். நான் சொன்னேன், ஏன் தகுதி என்னுடைய இது நீ படி, ஏசப்பா உன்னை உயர்த்துவார். ஆண்டவர் உயர்த்துவார். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இதை நான் விசுவாசிக்கிறத நம்புறேன். நீங்கள் தேவனால் மட்டுமே உயர்த்தப்பட முடியுமே தவிர நீங்க உங்க படிப்பினால பொருளாதாரத்தினால அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்றேன், எத்தனை பெரிய பெரிய காலேஜில் படிச்சுட்டு சும்மா இருக்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆனால் சாதாரண கல்லூரியில் படிச்சு, சாதாரண இடத்துல படிச்சு, மேன்மையான இடத்துல இருக்கிறவங்களை நான் உங்களுக்கு காட்டுறேன். தேவன் அவர்களை உயர்த்துகிறார், தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கிறார், தேவன் அவர்களை மேன்மைப்படுத்துகிறார். இப்ப இதெல்லாம் எதனாலனா, நீங்க உங்க வாயுடைய வார்த்தை வசனத்தினால நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். ஏனென்றால் கர்த்தராகிய தேவன் உங்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு? அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். என்ன கொடுத்திருக்கிறாரு? அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் கர்த்தர் சொல்றாரு, திரும்ப வசனம் வாசிப்போம். சங்கீதம் 82:6. நீங்கள் எப்படிங்க? தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் யாருங்க? உன்னதமானவருடைய மக்கள் என்றும். இந்த தேவர்கள் கடவுளா இருக்கு, கடவுள் சொல்றது தேவனுடைய பிள்ளைகள். அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த ஆட்சியின் வல்லமையை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த விடுதலையின் வாழ்வை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அந்த அதிகாரத்தை நாம் பயன்படுத்தும் போது நீங்கள் ஜெயம் எடுக்க முடியும், நீங்கள் வெற்றி அடைய முடியும். நீங்க அதிகாரத்தை பயன்படுத்தலைன்னா, எலெக்ஷன் நேரத்தில் நீங்க செய்தி பார்த்துருக்கீங்க. எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா, இந்த ஸ்டேட்ல தமிழ்நாடு கவர்மெண்ட்ல எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா, இந்த எலெக்ஷனுடைய கமிஷன், எலெக்ஷனுக்கு ஒரு கமிஷன் இருக்கு, அந்த கமிஷனோட கண்ட்ரோல் எல்லாம் போயிடும். நீங்க சாதாரண சிஎம் கார் பக்கத்தில் போக முடியும். ஆனா எலெக்ஷன் கமிஷன் சிஎம் காரை நிப்பாட்டி சிஎம் காரை செக் பண்ற அளவுக்கு என்ன செஞ்சிருக்கு? அதிகாரம் கொடுத்து. டெப்டி சிஎம் அவர் காரை நிப்பாட்ட முடியாது. எங்களுக்கு இந்த அதிகாரம் உன் காரை செக் பண்ணது, காரை நிப்பாட்டு, காரை பாஸ்போர்ட்டை தர, இல்லை ஒன்று செக் பண்ணி பேக்கை திறந்து காட்டு. அதிகாரத்தை பயன்படுத்தும் போது நீங்கள் அந்த அதிகாரத்தை பயன்படுத்த. பிசாசு பெருசு, இந்த பிரச்சனை பெருசு, இதெல்லாம் முடியாது, இல்லை, என் தேவன் எனக்குள்ளே இருக்கிறார், நான் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி ஜெயம் எடுப்பேன். அந்த அதிகாரத்தை பற்றி ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வேன், ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்வோம். இந்த வசனத்தை திரும்ப 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 வசனத்தை எடுத்து நம்ம என்ன செய்யணுமா? சொல்ல வேண்டுமா? அல்லேலூயா. கடைசி வசனத்தை வாசித்து முடிக்க வரும். சங்கீதம் 115வது சங்கீதம், சங்கீதம் 115 16வது வசனத்தை வாசிப்போம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. 115 சங்கீதம் 115 16வது வசனம் வாசிக்கலாம், சேர்ந்து வாசிப்போம். வானத்தையும் சரி, பூமியையோ மனுபுத்திரனுக்கு கொடுத்தார். வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியோ மனுபுத்திரனுக்கு கொடுத்தார். அப்போ ஒண்ணு கவனிங்க, வானத்துல சகல வல்லமையையும் அதிகாரத்தை கர்த்தர் உடையவராய் அங்கே இருக்கிறார். இந்த பூலோகத்திலே கவனிங்க, இந்த பூலோகத்திலே எல்லா அதிகாரமும் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? பைபிள்ல இருந்து சொல்றேன், பைபிள்ல இருந்து சொல்றேன். பூமியில் எல்லாம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? எனக்கு வியாதியை துரத்தணும், சுகத்தை பெற்றுக்கொள்ளணும், தரித்திரத்தை துரத்தணும், ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்ளணும், உங்கள் வேலை ஸ்தலம் பெருகணும், உங்கள் தொழில், உங்கள் வியாபாரம், உங்கள் வேலை ஸ்தலம், உங்கள் குடும்ப வாழ்க்கை, உங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கை எல்லாம் பெருகிறதுக்கு நீங்கள் அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும். உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்காரு. மனுபுத்திரனுக்கு, பிள்ளைகளுக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு அதிகாரத்தை பயன்படுத்த.
அத்தாரிட்டியை பயன்படுத்துங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை பயன்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தினால பிசாசே போ அப்படி சொன்னா போகும். அல்லேலூயா. இயேசுவின் நாமம் தரித்திரம் வெளியே போ அப்படின்னா போகும். இயேசுவின் நாமத்தினால எனக்கு ஒரு சொந்த வீடை கர்த்தர் கொடுக்க கர்த்தர் கிருபை செய்வார்னு சொன்னா நடக்கும். அல்லேலூயா. இது எப்படி கிடைக்கும்? இது எப்படி கிடைக்குன்னா கல்லறைக்கு போற வரைக்கும் கிடைக்கும். கல்லறை கூட கிடைக்கும். கல்லறையில் என்ன செய்யக்கூடாது? கல்லறை கட்டக்கூடாது அப்படின்னா கிடைக்கும். இயேசுவின் நாமத்தினால சுகமா இருப்பேன், இயேசுவின் நாமத்தினால விடுதலையா இருப்பேன், இயேசுவின் நாமத்தினால ஜெயமா இருப்பேன், இயேசுவின் நாமத்தினால ஆசீர்வாதமா இருப்பேன். கர்த்தர் எனக்கு சுகம் தருவார். என் கால்களை மான்களின் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களிலே என்னை கர்த்தர் நடக்க பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. சுகம் கர்த்தருக்குரியது, சுகம் தேவனுடைய பிள்ளைகளுக்குரியது. நல்ல வாயை திறந்து சொல்ல 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 வான மண்டலத்தில் உள்ள எல்லா அதிகாரங்களும் பொல்லாத ஆவிகளுடைய சேனைகளும் எல்லாம் ஓடும். அல்லேலூயா. நீ கட்டி பிடிச்சிட்டு உட்கார்ந்து என்ன செய்வோம், அதுக்கு என்ன பண்ணுவோம், இதுக்கு என்ன பண்ணுவோம். என்னுடைய விசுவாசம் தேவனுடைய வார்த்தை சொல்லுது. வெள்ளியும் பொன்னும் கர்த்தருடைய வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாட்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷத்தையும் மலிபிடத்தில் இருக்கிற புதைபொருளையும் நான் உனக்கு சொல்லுங்களேன் தருவேன்னு சொல்லியிருக்காரு. தாங்க ஆண்டவரே சொன்னீங்கல்ல, தாங்க. கீபோர்டு வாங்கி தரேன்னு சொன்னீங்கல்ல, வாங்கி கொடுங்க. உலக அப்பாவை வாங்கி கொடுக்கிறது சர்வவல்ல தேவன், ஜீவனுள்ள தேவன், உங்களையும் என்னையும் படைத்தவர். அவர் சும்மா இருக்க மாட்டாரு, நிச்சயமா செய்வாரே. நீங்க கேட்கணும். இயேசு நீங்கள் இன்னும் என்ன இடத்துல என்ன செய்யவில்லை, கேட்கவில்லை, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். வார்த்தை எடுத்து பேச உங்களுக்கு அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நீ தரித்திரனா வாழ்ந்து கர்த்தர் விருப்பம் இல்லை. நீ வியாதியா இருக்கு கர்த்தர் விருப்பம் இல்லை. நீ சுகமா இருக்குன்னா கர்த்தருடைய விருப்பம். ஆண்டவர் சொல்ல உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இரு, ஜெயமா இரு, வெற்றியா இரு, சமாதானமா இரு, ஆசீர்வாதமா இரு. சூழ்நிலையை பார்க்காதீங்க. ஆனால் இல்லை, அது இல்லை. என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. என் தேவன் என்னோட கூட இருக்கிறார். அவர் இரண்டு பேராய் ஊழியத்துக்கு அனுப்பும்போது என்ன சொன்னாரு? சோத்தை கட்டிக்கிங்க, புளிச்சோரை கட்டிக்கிங்க, முதல்ல லெமன் சோரை கட்டிக்கிங்க, லெமன் சோறு சீக்கிரத்தை கட்டி பேரை சாப்பிட்டுருங்க, புளிச்சோறு 4 நாளைக்கு தாங்கும், அதை கட்டிட்டு போங்கன்னு சொன்னாரா? என்ன சொன்னாரு? சும்மா போங்க, சும்மா போங்க. திரும்பி வந்து என்ன சொன்னாங்க? ஐயோ நீ சொன்னதை கேட்டுட்டு போய் பட்டினி பசிக்க கிடந்துருமியா, ஒருத்தர் தரமாட்டேன்ட்டாங்க. விசுவாசி வீட்டுக்கு போய் டீ கூட போடுறேன், டீ போடுறேன், டீ வரல, பால் வரல, கார்லிக்ஸ் வரல, பூஸ்ட் வரல, என்ன பாடுபடுத்தினாங்கன்னு சொன்னாங்களா? என்ன சொன்னாங்க? நிறைவாய் 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 சொன்ன நம்பவே கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் 40 வருஷம் வழி நடத்தி போனாருங்க. 40 வருஷம் வனாந்திரத்தில் நடத்தினாங்க. அல்லேலூயா. போன வருஷம் போட்ட சட்டம் இந்த வருஷம் சேர மாட்டேங்குது. 40 வருஷமா போட்டா எப்படி இருக்கும்? ஒரே மதியம் இருப்போம். ஆளு பெருகணும் இல்லை குறுகணும், ஏதோ ஒன்று நடக்கும். சட்டை பழசாகல, போட்ட செருப்பு பழசாகல. அல்லேலூயா. கர்த்தர் செய்கிற செயல் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அதிகாரத்தை கிளைம் பண்ணி பெற்றுக்கொள்ளும். உங்களுக்கு எதெல்லாம் வராமல் இருக்கும் அதிகாரத்தை சொல்லி கேளுங்க.